வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேட்டு போங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், எனக்கு ஐசிஎன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தேன். எப்படி அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டால் தானே அதெல்லாம் நடக்கும். ஸோ பல்க் பண்ணி, கட் பண்ணி, மிஸ்டேக்ஸ் பண்ணி, அதுலேருந்து லேர்ன் பண்ணி, இப்படி நிறைய விஷயங்களை பண்ணி நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு ஒரு லீன் பல்கிங் டயட் அண்ட் ஒர்க் அவுட் சார்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஒரு வருஷம் ஒரு லீன் பல்கிங்கில் நான் இறங்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 0லேருந்து இறங்குற மாதிரி தான் இது. அண்ட் 2027 ஐசிஎன் ஸ்டேஜ் ஏற போகிறேன். இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது, 60 நாட்களில் 6 கட்டுகள் அப்படின்னு ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தேன், பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு நாள் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன ஜாப்லாம் ஓகே தான், வேலை கிடச்சிருச்சு. பட் அது ஒரு ஷிஃப்ட் பேஸ்டு ஜாப். ஸோ இந்த வீக் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னா நெக்ஸ்ட் வீக் நைட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் மார்னிங் ஷிஃப்ட், இப்படின்னு சொல்லி ஒரு வாரமும் ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ எனக்கு டயட் சைக்கிள், ஒர்க் அவுட் சைக்கிள், ஸ்லீப் சைக்கிள் இப்படின்னு சொல்லி எல்லாமே எவ்ரி வீக் மாறிட்டே இருக்கும். இப்படி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் தான் நான் ஐசிஎனுக்கு ரெடி ஆகணும். கை வலிக்குது மக்களே. ஓகே, அடுத்து 3வது அப்டேட், எனக்கு 100K அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இந்த ஃபிட்னஸில் ஏதாச்சும் புதுசாக ஒன்று பண்ணி யூடியூப்பில் ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும். அதுக்காக தான் ஃபிட்ஸோன் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நான் மேக் பண்ணி ஃபுல் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறேன். அதுக்காக ஒரு மைக் வாங்கினேன், நெக்ஸ்ட்டு ஒரு ஐஃபோன் வாங்கினேன், அதையும் வீடியோவாக போட்டிருந்தேன், பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வாங்கின நேரமாக என்னன்னு தெரில, இருந்த ட்ரைபாட் உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி செலவு மேலே செலவாக போகிறதுனால இப்போ திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. பட் ஹோப் சீக்கிரமாகவே பண்ணிடுவேன். அண்ட் அந்த 100K ஐசிஎன் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதுக்கும் ஆசை மட்டும் பட்டா போதாது இல்லையா? ஸோ இந்த ஒர்க் போயிட்டு ஐசிஎனுக்கு ரெடி ஆகிட்டு அதே டைம் யூடியூப்லேயும் கண்டென்ட் க்ரியேஷன் நான் மேக் பண்ணிகிட்டே இருக்கணும் சைட் பை சைடு. இது மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஜாப் நான் போகிறது பெர்மனெண்ட்லாம் கிடையாது. எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி அதை ப்ளேஸ் ஆகணுங்கிறது தான் எய்மு. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். இப்போது ஐசிஎன் ரெடி ஆகணும், எவ்ரி வீக் ஷிஃப்ட் மாறிட்டே இருக்குது, அதில் ரெடி ஆகணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், யூடியூபுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ரீசெண்டாக தான் எனக்கு பிரேக்கப் ஆச்சு. ஸோ அந்த பிரேக்கப்பை ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு ஃபுல் கன்சிஸ்டன்சியில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். வெறும் வாய்ப்பேச்சாக இருக்க போதா, நிஜமாகவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.